ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அந்த விநாயகப் பெருமானை பணிந்து முழுமுதற் கடவுளாம் கணபதியை பணிந்து இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் வாருங்கள். இன்று 29/9/2024 புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். சூரிய உதயம் காலை 5:58 இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:01. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:51 விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபஹோரை குருஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:09 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். இன்றைய திதி இன்று இரவு 7:15 வரை தேபிரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக நெடுநாட்களாக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். அது பதவி உயர்வோடு அமையும். ஆதலால் மனம் சந்தோஷப்படும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். நீங்கள் என்ன செயலை செய்தாலும் அது மாபெரும் வெற்றியை தருகின்ற நாள். ஆகவே நமக்கு கண்ணுக்கு தெரிந்து இருக்கின்ற கடவுளான அந்த சூரிய பகவானை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். வெற்றி பெறுவீர்கள். ஆதித்ய பகவானின் அருளாலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். புதிய வீட்டிற்கு செல்லலாம் என்று யோசனை செய்வீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உங்களுடைய மாமாவோ தாய் மாமாவோ அல்லது அத்தையோ யாரோ ஒரு சொந்த பந்தங்களின் மூலமாக, தாய் வழி உறவின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள்.
ஆதித்ய ஹிருதயம் படித்து அந்த சூரிய பகவானை பிரார்த்தித்து இந்த நாளை மேலும் இனிதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். இளைய சகோதரர்கள் அல்லது இளைய சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் செய்கின்ற பயணங்கள் இன்று உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். அவர்களோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக உள்ளது. உங்களுக்கு நாள் நமக்கு சிறப்பாக இருக்கின்ற நேரத்திலே நாம் அதிகமாக இறைவனை வழிபட வேண்டும். நாள் நன்றாக இல்லாத போது இறைவனை திட்டுகின்றோம் அல்லவா? ஆனால் நாள் நன்றாக இருக்கும்போது, நமக்கு நல்லவை நடக்கும்போது, அந்த நல்லவையை நடத்தி கொடுக்கின்ற இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய காயத்ரியை சொல்லுங்கள். அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி சூரிய பகவானை வழிபட்டு இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கடன் உங்களுடைய மனதை அரித்து கொண்டிருந்தால் இன்றைய நாளிலே கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக இன்று தூங்குவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவீர்கள். தங்கமோ வெள்ளியோ வாங்குவீர்கள். அதேபோல் திடீர் பண வரவு உண்டாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத தொகை உங்களை வந்து சேரும். அது மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் அனுகூலமும் நிம்மதியும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நீங்கள் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இன்று எல்லா ராசிக்காரர்களும் சூரிய பகவானை வழிபட வேண்டும். ஆகவே சூரிய பகவானை வழிபடுங்கள். சூரிய பகவானை வழிபட்டு இந்த நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சூரிய அம்சம் பொருந்திய அற்புதமான ராசி உங்களுடைய ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகும். நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதிலே மாபெரும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நடக்காது என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும்.
உங்களுடைய சந்ததியால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதனால் உங்கள் மனம் சந்தோஷமடையும். எப்போதுமே நம்முடைய குழந்தைகள் நம்மை விட அதிகமாக ஒரு பெரிய பெயரோடு பெரிய புகழோடு இருக்க வேண்டும் என்று எல்லா தாய் தகப்பனும் விரும்புவார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளிலே உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக அருமையாக இருக்கின்றது. ஆதித்ய பகவானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். அதாவது நின்று போகாது, தள்ளி போகும். இன்றைய நாளிலே நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்காதீர்கள். எடுத்தீர்கள் என்றால் மனம் சஞ்சலப்படும். எனவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்க வேண்டாம், அடுத்த வாரத்திலே பார்க்கலாம் என்று பிள்ளை வீட்டாரிடமோ பெண் வீட்டாரிடமோ நீங்கள் யாருக்காக பேசுகின்றீர்களோ அவர்களிடத்திலே சொல்லுங்கள். ஒரு 2-3 நாட்கள் போகட்டுமே என்று அவர்களிடம் பதமாக சொல்லி இன்றைய நாளிலே துவங்க இருப்பதை சற்று தள்ளி போடுங்கள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே வண்டியிலே செல்லும்போது ஜாக்கிரதையாக செல்லுங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களுடைய மனம் சஞ்சலத்திலே ஏதேனும் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டு விடுவீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். பயம் இல்லாதவர்களுக்கு எதிலுமே தோல்வி இல்லை. ஆகவே பயத்தை விட்டு விடுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு நல்ல விதமாக பேசி உங்களுடைய செயல்களை செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனம் எல்லா விஷயத்திற்கும் நல்லது. ஆகவே மௌனத்தை கடைபிடித்து உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்கள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். அந்த ஒரு வகையிலே உங்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே உங்களுக்கு நீங்கள் நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களோடு சகஜமாக பழகுங்கள். மனதுக்குள்ளே ஏதேனும் துயரங்கள் இருந்தாலும் அவற்றை நண்பர்களிடத்திலே காட்டிக்கொள்ளாதீர்கள். காட்டிக்கொள்ளாமல் நண்பர்களோடு சகஜமாக பழகி அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நண்பர்களோடு சகஜமாக பழகுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஆதித்ய பகவானுடைய அருளினாலே நாள் சிறப்பாக மாற வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அவருக்கு என்னப்பா சுக்கிர தசை என்று சொல்வார்கள் ஒரு வார்த்தை. ஆகவே இந்த சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அருமையாக இருக்கின்றது. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி மாபெரும் வெற்றியை பெறும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். அதாவது வெகு நாட்களாக ஒரு வரன் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவர்கள் சரியாக உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்திருக்கலாம். இன்றைய நாளிலே நீங்கள் முயற்சி செய்தால் அது நல்லபடியாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். ஆகவே என்ன ஒரு காரியத்துக்கும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள். திருமண காரியமா, உங்களுடைய சொந்த தொழில் பற்றிய விஷயங்களா, அல்லது குழந்தைகளுடைய சம்பந்தப்பட்ட ஏதேனும் விஷயங்களா, என்ன ஒரு முயற்சியாக இருந்தாலும் இன்றைய நாளிலே துவங்குங்கள், வெற்றி கிடைக்கும். அதேபோல் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். சத்சந்தான பிராப்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். புத்தென்ற நரகத்திற்குள் நாம் செல்லாமல் இருப்பதற்கு புத்திரன் மிகவும் முக்கியம். ஆகவே நமக்கு வாரிசு ரொம்ப முக்கியம்.
ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வாரிசு கிடைப்பதற்கான செய்தி வரும். சத்சந்தான பாக்கியம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சிறப்பும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆதித்ய பகவானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். ஏதேனும் அரசாங்கத்திடம் கான்ட்ராக்ட், டெண்டர் போன்றவை விஷயமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல செய்தி வரும். டெண்டர் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும், பெயரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற வேலையினாலே உங்களுக்கு பெயரும் புகழும், அதன் மூலம் நிறைய பணமும் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. வேலையிலே உங்களுடைய திறமை முற்றிலுமாக வெளிப்படும். அதாவது ஒரு சில நேரங்களிலே நாம் மேலதிகாரிகளுக்கு பயந்து நம்முடைய உண்மையான திறமையை காட்ட மாட்டோம். அதனால் மேலதிகாரிகள் நம்மை இவன் சரியாக வேலை செய்யவில்லை என்று அவர்கள் கருதி கொள்வார்கள். உங்களிடம் திறமை உள்ளது, ஆனால் திறமையை வெளிக்காட்ட மாட்டீர்கள். இன்றைய நாளிலே திறமையை வெளிக்காட்டுவீர்கள். அதன் மூலம் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அதன் மூலம் சாதனைகளை செய்வீர்கள். இப்படி இன்றைய நாள் உங்களுக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருகின்ற நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி அற்புதமாக இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நன்றாக நடக்கும். அலுவலகத்திலே பணிபுரிவராக இருந்தால் உங்களுக்கு மேலதிகாரிகளால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஏற்றம், மாற்றம், மகிழ்ச்சி, இவைதான் இன்றைய தினம் உங்களுக்கு ஸ்லோகனாக இருக்கின்றது. ஏற்றம், மாற்றம், மகிழ்ச்சி அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாள் ஆதித்ய பகவானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சகல சௌபாகியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியிலே மாபெரும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தனவரவு அருமையாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை உண்டாகும். சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு அந்த ஆதித்ய பகவானுடைய அருளினாலே மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் அந்த சூரிய பகவானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆம், இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலே. அதேபோல் வண்டி வாகனங்களிலே செல்லும் போது நிதானம் தேவை. தானத்திலே சிறந்தது அன்னதானம் மட்டுமல்ல,
நிதானம். நிதானமாக சென்றால் நாம் எங்கு குறிவைத்து செல்கின்றோம், எந்த இலக்கை நோக்கி செல்கின்றோமோ அந்த இலக்கை அடைவோம். ஆனால் வண்டி வாகனத்திலே செல்லும்போது அபரிவிதமான வேகத்தை கடைபிடித்தால் நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி வரும். ஆகவே கவனமாக வண்டி வாகனங்களிலே செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்களும் புதிதாக கடன் வாங்காதீர்கள். கடன் அன்பை முறிக்கும். இந்த தாரக மந்திரத்தை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அந்த வகையிலே இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. சந்திராட்டம் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய நாளிலே நீங்கள் ஆதித்ய பகவானுடைய புத்திரனான அந்த ஆஞ்சநேய பகவானையும் பற்றி கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் சூரிய பகவானுடைய புத்திரர். ஆகவே அந்த சூரிய அம்சம் நிறைந்த அந்த ஆஞ்சநேய பெருமானை பணிந்து சூரிய பகவானையும் பணிந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி அவர்களோடு நல்ல ஒரு உறவோடு இருப்பீர்கள். உறவினர்களோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். முற்றிலுமாக விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் மாபெரும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள ஆதித்ய பகவானை பணியுங்கள். அதாவது சூரிய பகவானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துகள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். கையிலே பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைய நாளிலே உங்களுக்கு காட்டுகின்றது. என்ன செய்வது என்று யோசனை செய்வீர்கள். யாரிடம் கேட்கலாம் என்று யோசனை செய்வீர்கள். எந்த பேங்கிலே லோன் அப்ளை செய்யலாம் என்று யோசனை செய்வீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆனால் உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். அவர்களாக கேட்காமல் நீங்கள் யாருக்கும் அவர்களுடைய சொந்த விஷயங்களுக்கு ஆலோசனை சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி சென்றே ஆக வேண்டும் முக்கியமான பயணம் என்றால் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு ஒரு சதுர்காயை விட்டுவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் சூரிய பகவானை பிரார்த்தித்து கொண்டு, சூரிய பகவானே, நான் எடுக்கின்ற முயற்சிகள், நான் எடுக்கின்ற இந்த பயணமானது விக்னம் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று விநாயகப் பெருமானையும் ஆதித்ய பகவானையும் பணிந்து ஆஞ்சநேய பகவானை பணிந்து பயணத்தை தொடங்குங்கள். அதேபோல் புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம். நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். பண விஷயமாகவோ அரசியல் சம்பந்தமாகவோ யாரிடமும் பேசாதீர்கள். அவை சண்டையிலே சென்று முடியும். ஆகவே மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள்.
உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். எப்போதுமே குலதெய்வத்தை நாம் அன்றாடம் போற்ற வேண்டும். குலதெய்வத்தை போற்றுவதற்கு இந்த நாள் அந்த நாள் என்றெல்லாம் கிடையாது. அனுதினமும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி விளக்கேற்ற வேண்டும். நித்தியமுமே அதிகாலை 5 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கேற்றி வீட்டை வாசனையாக வைத்தால் அந்த மகாலட்சுமியானவள் ஓடி வருவாள். குழந்தை விளக்கேற்றி விட்டாள், அதிகாலையிலேயே விளக்கேற்றி விட்டாள், இவளுடைய இல்லத்திற்கு முதலிலே நாம் செல்வோம் என்று மகாலட்சுமியானவள் உங்களுடைய இல்லத்துக்கு ஓடி வருவாள். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா என்று ஓடி வருவாள் லக்ஷ்மி. ஆகவே அனுதினமும் காலையிலே 5 மணிக்கு விளக்கேற்றி விடுங்கள். அதேபோல் குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு குலதெய்வத்தினுடைய பாடல்களை பாடிக்கொண்டு குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு விளக்கேற்றுங்கள். அது வீட்டை தெய்வாம்சமாக வைத்திருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் இன்றைய நாளிலே நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆகவே எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று கிரக சஞ்சாரங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, ஆதித்ய பகவான் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு உங்களுடைய நாளை சிறப்பானதாக மாற்றித்தரும். எனவே இன்றைய நாளிலே இந்த 3 தெய்வங்களையும் பணிந்து ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கள், கோளறு பதிகம் படியுங்கள். இவற்றை படித்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.